சென்னையில் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை 39 ரூபாய் குறைந்துள்ளது. அதன்படி சென்னையில் 1968 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்கப்பட்ட சிலிண்டர் 39 ரூபாய் குறைந்து 1929 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. இன்று அதிகாலை முதல் இந்த விலை குறைப்பு அமலுக்கு வந்துள்ளது. வீட்டு உபயோக சிலிண்டர் விலை எந்த மாற்றமுமின்றி 918 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனையாகிறது. வெள்ளத்தில் சிக்கிய செந்தூர் விரைவு ரயில் பயணிகள் மீட்கப்பட்டதற்கு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பாராட்டு தெரிவித்துள்ளார். தண்டவாளங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ரயில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டு செந்தூர் விரைவு ரயில் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இந்த ரயிலில் சிக்கியிருந்த பயணிகளை பாதுகாப்பாக மீட்க மத்திய ரயில்வே அமைச்சரிடம் வைக்கப்பட்ட கோரிக்கையை அடுத்து உடனடியாக ரயில்வே அதிகாரிகளிடம் பேசி நிலைமையை தொடர்ந்து கண்காணித்து பயணிகள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். இதற்காக தமிழக மக்கள் சார்பாக மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவுக்கு நன்றி என்று எல் முருகன் தெரிவித்துள்ளார். உயர் சிறப்பு மருத்துவ படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை டிசம்பர் 31ஆம் தேதியுடன் நிறைவடையும் என்று தேசிய மருத்துவ ஆணையம் தெரிவித்துள்ளது. சென்னை விமான நிலைய சுங்கத்துறை மோப்பநாய் பிரிவுக்கு கூடுதலாக 2 மோப்பநாய்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. மின்வாரிய பராமரிப்பு பணி காரணமாக தாம்பரம் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று மின் விநியோகம் நிறுத்தப்பட்டிருந்தது. ஹஜ் பயணம் மேற்கொள்வதற்கான விண்ணப்பத்தை அதற்கென பிரத்யேகமாக உள்ள இணையதளத்தின் வழியே விண்ணப்பிக்கலாம் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. நடிகை கௌதமியிடம் மோசடி செய்ததாக கூறப்படும் வழக்கில் தம்பதி உட்பட 5 பேர் கேரள மாநிலம் திருச்சூரில் கைது செய்யப்பட்டுள்ளனர். மின்வாரியத்தில் பயோமெட்ரிக் வருகை பதிவு முறையை அமல்படுத்தும் பணியினை மின்வாரியம் தீவிரப்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் உள்ள மின்வாரியத்தின் கோட்ட மற்றும் உள்கோட்ட அளவிலுள்ள அனைத்து அலுவலகங்களிலும் பயோமெட்ரிக் முறையில் வருகை பதிவு செய்யும் முறையை அமல்படுத்த மின்வாரியம் முடிவு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. சென்னை சர்வதேச திரைப்பட விழாவில் மாமன்னன் திரைப்படத்திற்காக நடிகர் வடிவேலுவுக்கு சிறந்த நடிகருக்கான விருது வழங்கப்பட்டது. சென்னை கோயம்பேடு சந்தையில் 3 ஆண்டுகளாக உரிமம் புதுப்பிக்காமல் இயங்கிய 8 கடைகளுக்கு சென்னை பெருநகர வளர்ச்சி குழும அதிகாரிகள் சீல் வைத்துள்ளனர். தமிழகத்திலிருந்து அர்ஜுனா விருது, துரோணாச்சாரியா விருதுக்கு தேர்வானவர்களுக்கு தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டுக்கான அர்ஜுனா விருது அறிவிக்கப்பட்டுள்ள சதுரங்க கிராண்ட் மாஸ்டர் ஆர். வைஷாலி, துரோணாச்சாரியா விருது அறிவிக்கப்பட்டுள்ள ஆர்.பி. ரமேஷ் ஆகியோருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்று ஆளுநர் ஆர்.என். ரவி தெரிவித்துள்ளார். போக்குவரத்து கழக ஊழியர்களை அரசு ஊழியர்களாக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி அதிமுகவின் அண்ணா தொழிற்சங்க பேரவை, தமாக, பாமக, தேமுதிக, நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சிகளின் தொழிற்சங்கம் உட்பட 32 தொழிற்சங்கங்கள் சார்பில் போக்குவரத்து துறை செயலர் பனீந்திர ரெட்டியிடம் அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலர் கமலக்கண்ணன் வேலைநிறுத்த நோட்டீஸ் வழங்கினார். போக்குவரத்து கழக தொழிலாளர்களின் கோரிக்கைகள் மீது அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளன. சென்னை துறைமுகம் தொகுதிக்கு உட்பட்ட யானைக்கவுனி பால சாலையில் புதிதாக கட்டப்பட்டு வரும் ரயில்வே மேம்பால கட்டுமான பணியினை அமைச்சர் சேகர் பாபு பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது யானைக்கவுனி மேம்பாலத்தின் ஒரு வழி பாதையை பிப்ரவரி மாதத்திற்குள் முடித்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர உள்ளதாக அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்தார். சென்னை செம்பரம்பாக்கம் ஏரியில் உபரி நீர் திறப்பு வினாடிக்கு 100 கன அடியில் இருந்து 50 கன அடியாக குறைக்கப்பட்டுள்ளது. மழையால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி மாவட்டத்திற்கு கோயம்பேடு சந்தையில் இருந்து 3 டன் காய்கறிகள் பெருநகர சென்னை மாநகராட்சி மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. கூட்டுறவு சங்க உறுப்பினர்களுக்கு சிறப்பு கடன் தீர்வு திட்டத்தை தமிழக அரசு அறிவித்துள்ளதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இளைஞர்களுக்கு அரசு வேலை என்பதே கனவாகிவிடும் என்றும் ஆண்டுக்கு 1 லட்சம் பேருக்காவது வேலை வழங்க அரசு முன்வர வேண்டும் என்றும் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். உலகின் பிற இடங்களில் துன்புறுத்தலை எதிர்கொண்டாலும் முஸ்லிம்கள் இந்தியாவில் ஒரு பாதுகாப்பான புகலிடத்தில் மகிழ்ச்சியுடனும் செழிப்புடனும் வாழ்கின்றனர்.
மத அடிப்படையில் சிறுபான்மையினரிடம் இங்கு எந்த பாகுபாடும் காட்டப்படுவது இல்லை என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கேரளாவில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பல்கலைக்கழக செனட் சபை உறுப்பினர்களுக்கு எதிராக கோழிக்கோடு பல்கலைக்கழக வளாகத்தின் நுழைவாயிலை மூடி இந்திய மாணவர் கூட்டமைப்பினர் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. ராஜஸ்தான் சட்டப்பேரவைத் தலைவராக வாசுதேவ் தேவ்னானி ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். முன்னாள் பிரதமரும் மத சார்பற்ற ஜனதா தள கட்சியின் தலைவருமான தேவே கவுடா பிரதமர் மோடியை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது தேவகவுடாவின் மகனும் கர்நாடக முன்னாள் முதலமைச்சருமான குமாரசாமி, மற்றொரு மகனும் எம்எல்ஏவுமான ரேவண்ணா, பேரனும் எம்பியுமான பிரஜ்வால் ரேவண்ணா ஆகியோர் உடனிருந்தனர்.